அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A சேலரி சம்மந்தமான தகவல்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான தகவல்கள். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் கொடுத்து படிக்க வேண்டியதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோ லைவ் கிளாஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு காட்டும். டெலகிராமில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற அனைத்து பிடிஎஃப்மே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் போய் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு பிடிஎஃப்பில் வந்து ஃபைல்ஸில் போய் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் குரூப் 2A குரூப் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் பிரிக்கிறாங்க. இல்லை குரூப் 2 இன்டர்வியூ சர்வீஸு, குரூப் 2 நான் இன்டர்வியூ சர்வீஸ் அப்படின்றாங்க. குரூப் 2 இன்டர்வியூ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் கிரேடில் போயிரும்ப்பா. அந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர், சூப்பரண்ட்டு இந்த மாதிரி லெவலில் போகும். இவங்களுக்கெல்லாம் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெவல் 18 வந்துடும். லெவல் 18 ஓகேங்களா? லெவல் 18 ஓகேங்களா? இதே வந்து குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 8 அந்த மாதிரி வரும். குரூப் 2 நான் இன்டர்வியூக்கு லெவல் 10 வரும். குரூப் 2 இன்டர்வியூக்கு லெவல் 18 வரும். இப்போ லெவல் 18 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதெல்லாம் லெவல் 18 உள்ள போஸ்டிங்ஸ். இப்போ 2025 ஓகேங்களா வெளியிட்ட நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்குரிய போஸ்டிங்ஸ் இதெல்லாமே ஓகேங்களா. இன்டர்வியூ போஸ்ட்டுமே மொத்தமே வந்து பார்த்தோம்னா ஒரு 50 போஸ்ட்டு தான் இருக்குது. நான் இன்டர்வியூ தான் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நிறையா போஸ்டிங்ஸில் இருக்குது. அதான் லெவல் 10 இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? லெவல் 10 உள்ள போஸ்டிங்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 645 போஸ்ட்டில் 50 போஸ்ட் வந்து பார்த்தோம்னா லெவல் 18 16க்குலாம் பெரிய வித்தியாசம், பே ஸ்கேல்லாம் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. லெவல் 18 லெவல் 16 லெவல் 12 இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 2000 தான் சம்பள வித்தியாசம் வரும். லெவல் 10க்கும் குரூப் 4க்கும் குரூப் 2 நான் இன்டர்வியூக்குமே சம்பளம் வந்து 1500 தான் வித்தியாசம் வரும். ரொம்பலாம் கூடலாம் வராது. இல்லை நம்ம லெவல் 11 தாண்டுனா தான் லெவல் 12 லெவல் 16 லெவல் 18 இதுக்கு தான் சம்பளம் அதிகமாக வரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லெவல் 18 உள்ள போஸ்டிங்ஸு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஃபென்ஸ்லி ஏபிள்டு இதெல்லாம் வந்து லெவல் 18 வர போஸ்டிங். ப்ரொவிஷன் ஆஃபீஸர் ஓகேங்களா? ப்ரொவிஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்தோன்னா சில்ட்ரன் வெல்ஃபேர்லையும் இருக்காங்க, ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ்லையும் இருக்காங்க. சப்ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் லெவல் 18 தான் வருது. ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 18. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லெவல் 16. ஃபாரஸ்ட் வந்து லெவல் 16. சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3745 போஸ்ட் கோடு லெவல் 12 வந்திருக்கு. ஓகேங்களா? லெவல் 12 இது வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லெவல் 12, சூப்பர்வைசர் ஜூனியர் லெவல் 11. இந்த 11 வரைக்கும் உள்ள போஸ்டிங்ஸ் ஃபுல்லாமே வந்து ஓரளவுக்கு கையில் ஒரு 50 ரூபா சம்பளம் வர மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அது லெவல் 10 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் வராது. குரூப் 4க்கும் குரூப் 2 நான் இன்டர்வியூக்கும் கம்மியான சம்பளம் தான் 1500 தான் வித்தியாசம் வரும். இல்லை லெவல் 10 உள்ள போஸ்டிங்ஸ் எல்லாமே அசிஸ்டன்ட் கிரேடுன்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு, அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட்டு, அசிஸ்டன்ட் தமிழ்நாடு சர்வீஸ் செலக்ஷன் எலெக்ஷன் கமிஷனோடது, அசிஸ்டண்ட்டோட தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட்டு ஓகேங்களா. லோயர் டிவிஷன் கிளர்க்கு இதுக்கெலாம் வந்து பார்த்தோம்னா லெவல் 9க்கு போயிடுது. லெவல் 10 கேட்டு லெவல் 9க்கு போயிடுது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா லெவல் 10க்கும் லெவல் 9க்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? அப்போனா வந்து லெவல் 18க்குள்ள சம்பளம் தான் அதிகமாக இருந்து லெவல் 10 லெவல் 9லாம் வந்து என்னது அதை காட்டிலும் குரூப் 4க்கும் குரூப் 2 நான் இன்ட்ரிக்கும் பெரிய சம்பளம் வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தோம்னா குரூப் 2 நான் இன்ட்ரி சம்பளம் இது அசிஸ்டன்ட் கிரேடுக்குரிய சம்பளம் நண்பர்களே. இது நம்ம நண்பரோட ஒருத்தரோட சம்பளத்தோட பட்டியல். இது வந்து இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து டியூட்டி பே வந்து பார்த்தீங்கன்னா 20,600. நமக்கு வந்து பே வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20,600 தான் டியூட்டி பேவே வந்து தராங்க. 20,600 டியூட்டி பே. ஓகே, டியர் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க, டிஏன்னு சொல்லுவாங்க. இது வந்து 10,918. இந்த 20,600 பாய் தான் நமக்கு வந்து டிஏவாக நமக்கு ஓரளவுக்கு தருவாங்க. ஹச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 1,800. இது வந்து சிசிஏன்னு சொல்லுவாங்க, சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸு. இது வந்து நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தோம்னா மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டு இருந்தோம்னா 360 ரூபா. மெடிக்கல் அலவன்ஸு 300. உங்களை மொத்தம் வந்து கிராஸ் எவ்வளோ கைக்கு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33,978. ஒரு 34 ரூபாய்ட்ட கைக்கு வரும் நண்பர்களே. 33,978 ரூபா. இதில் வந்து பார்த்தோம்னா பிடித்தரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் கட்டாய பிடித்தம் வந்து போய் பிடிச்சிடுவாங்க. சிபிஎஸ் அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம், ஜிபிஎஃப் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஜிபிஎஃப்ன்றது வேறு, ஜிபிஎஃப்ன்றது முன்னாடி இதெல்லாம் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம். இப்போ உள்ள 2002க்கு அப்புறம் உள்ள அனைவருக்குமே வந்து பார்த்தோம்னா சிபிஎஸ் தான் பிடித்தரம் பண்ணுறாங்க. சிபிஎஸ் வந்து 3,152 ரூபா. இதுலேருந்து ஒரு 10% பிடிச்சி நம்ம சம்பளத்துலேருந்து பார்த்தோம்னா 33,000 ஒரு 10% பிடிச்சிருவாங்க. அப்படின்றப்ப என்ஹெச்ஐஎஸ்சில் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 ரூபா பிடிப்பாங்க. என்ஹெச்ஐஎஸ் கார்பஸ் ஃபண்டுன்னு சொல்லி அதே என்ஹெச்ஐஎஸ்சில் வந்து 295 ரூபா பிடிப்பாங்க.
ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டுன்றது 110 ரூபா, ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது ஒரு 70 ரூபா, இஎஸ்ஐ குவார்ட்டர்ஸ் ரெண்டுன்றது 2190 ரூபா. அதாவது நம்ம இது வந்து இஎஸ்ஐ குவார்ட்டர்ஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு குவார்ட்டர்ஸ் இதான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐயில் தான் ஒர்க் பண்ணுறேன். குரூப் 2 நான் இன்டர்வியூவில் நான் வந்து இஎஸ்ஐயில் ஒர்க் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் சம்மந்தமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர்ஸ் நம்ம இருந்தோம்னா 2190 ரூபா. அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி குவார்ட்டர்ஸ் வந்து பிடிச்சிருவாங்க. பிடித்தரம் போக வந்து நம்ம குவார்ட்டர்ஸ் இல்லாமல் பார்த்தோம்னா கையில் வந்து பார்த்தோம்னா ஒரு 3000 கழிச்சு விட்டோம்னா 30,000 கிடைக்கிற மாதிரி இருக்கும். குவார்ட்டர்ஸ் இல்லாமல் பார்த்தோம்னா குவார்ட்டர்ஸ் இல்லாமல் பார்த்தா 30,000 கிடைக்கும். குவார்ட்டர்ஸோடு பார்த்தோம்னா 28,237 ரூபா. இதான் நண்பர்களே குரூப் 2 நான் இன்டர்வியூக்குரிய சம்பளம். குரூப் 2 நான் இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா இவ்வளோ தான் சம்பளம். இதில் வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து அமௌண்ட் இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுவே வந்து குரூப் 2 என்ட்ரி போஸ்ட்டில் போனீங்கன்னா லெவல் 18 போவீங்க. இது நம்ம என்னோடய ஃப்ரெண்டு வந்து இருக்காப்புல, இதில் இருக்காப்புலன்னா டெப்டி இதாக இருக்காப்புல பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டில். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 18. அவருக்குரிய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி பே வந்து 36,900 ரூபா. நம்ம நான் இன்டர்வியூவில் போனோம்னா எவ்வளவு? நான் இன்டர்வியூவில் போனோம்னா 20,600 ரூபா தான். இதே வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் கிரேடில் போகிறோம் அப்படின்னா 36,900 ரூபா. நம்ம நண்பர் இவர் வந்து புதுக்கோட்டையில் வேலை பார்க்குறாப்புல. இவரோட சம்பளத்தை பே ஸ்லிப்பை பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவரோட பே ஸ்லிப் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸர் கிரேடில் இருக்கார் இவர். டியூட்டி பே வந்து பார்த்தீங்கன்னா 36,900 ரூபா. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 20,295. பர்சனல் பே வந்து ஒரு 1,300. ஹச்ஆர்ஏ வந்து 2,600 ரூபா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிட்டி கிடையாது, மாநகராட்சிக்கு உட்பட கிடையாது. அதான் சிசிஏ வந்து இவருக்கு கிடையாது. அதனால் சிசிஏ இல்லாமல் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் ட்ராவல் அலவன்ஸ் மட்டும் ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கொஞ்சம் தூரமாக போகிறாங்கன்னா ட்ராவல் அலவன்ஸுக்கு கொடுப்பாங்க. மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு 300 ரூபா கொடுக்குறாங்க. மொத்தம் அவருக்கு வந்து கிராஸ் மட்டுமே வந்து ஒரு 62,395 ரூபா கிடைக்குது. இதில் பிடித்தர வந்து சொல்லி பார்த்தோம்னா சிபிஎஸ்சில் வந்து ஒரு 5,720 ரூபா, என்ஹெச்எஸ் ஒரு 5 ரூபா கார்பஸ் ஃபண்டில் வந்து காமனானது. இதில் வந்து நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் காமன் தான். 295. ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு 110. இந்த நான் இன்டர்வியூக்கும் பிடித்தரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காமனாக தான் இருக்கும். இந்த 5 என்ஹெச்ஐஎஸ், நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 295, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் 110, ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 70. இது காமனான விஷயங்களாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து வாங்கியிருந்தோம்னா நம்ம வந்து கவர்மெண்ட் வேலை சேர்ந்தோம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அது வாங்கியிருந்தோம்னா ஒரு அமௌண்ட்டு மாதம் ஒரு 10,000 கொடுத்துட்டு மாதம் 1,000 ரூபா எடுத்துக்குவாங்க. தீபாவளி அன்றைக்கி ஒரு 10,000 நம்ம முழு அமௌண்ட்டு வாங்கிக்கலாம். மாதம் ஒரு 1,000 ரூபா பிடிச்சிக்குவாங்க. இப்போ 10 மாதம் கழிச்சு முடிஞ்சிடும். இப்போ வந்து கைக்கு வந்து இவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 55,195 ரூபா கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்தோம்னா குரூப் 2 என்ட்ரி போஸ்ட்டுக்குரிய சம்பளம் லெவல் 18. ஸோ நம்ம லெவல் 18 போயிட்டோம்னா எந்த விதமான இதுவும் கிடையாது. லெவல் 18க்கு அப்புறம் பெருசாக நமக்கு நம்மளோட அன்றாட தேவைகள் நிறைவேற்றுற அளவுக்கு இருக்கும். லெவல் 10ல் இருந்தோம்னு வைங்களேன், நான் இன்டர்வியூவில் இருந்தோம்னா கொஞ்சம் சிரமம் தான். திருப்பி நம்ம போராட வேண்டியதாக இருக்கும் அன்றாட நடவடிக்கைகளுக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம போடுவோம். புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அனைத்து பிடிஎஃப் டெலகிராமில் இருக்குது. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தினமும் லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து தொடர்ச்சி லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அதையும் நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி.